வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். டீலிமிட்டேஷன் மற்றும் விமன் ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்காகவே டீலிமிட்டேஷனை சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு கப்ளப் பண்ணி கரெக்டாக தமிழ்நாடு பெங்கால் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்பெஷல் செஷனை கூட்டக்கூடிய வேலையை பிஜேபி அரசு செய்திருக்கிறது. எதிர்கட்சிகள் இப்போ ஒரு கேஸ்ட் 22 தான் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது ரெண்டுமே எலாபரேட்டாக விவாதிக்கணும். அது ஏன் எலெக்ஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வரீங்கன்னு இந்த டைமிங்கையும் சந்தேகப்படுறாங்க. டீலிமிட்டேஷன்ங்கிறது இருக்கிறத எண்ணிக்கை அப்படியே 50% ரைஸ் பண்ணுறோங்கிற மாதிரியான ப்ராமிஸாகவும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? பார்லிமெண்ட்டில் இது இவ்வளவு ஷார்ட் டேர்மில் கொண்டு வருவது உங்கள் பார்வை? ஷார்ட் டேர்மில் கொண்டு வருதுன்றது கண்டிப்பாக அரசியல் உள்நோக்கம் கொண்டது தான். தமிழகத்திலும் மேற்குவங்கத்திலும் ப்ராசஸில் இருக்கும்போது இன்ஃபேக்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் படியே இதை செய்ய முடியுமான்ற டவுட் இருக்குது. அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். somebody has raised this issue. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும் எலெக்ஷன்ஸ், இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், 2 குரூஷியல் ஸ்டேட்ஸ்க்கு எலெக்ஷன் நடக்கலை இன்னும். அந்த நேரத்தில் எப்படி இந்த பார்லிமெண்ட் செஷனை கூட்ட முடியும்? திஸ் இட் செல்ஃப் இஸ் அகெயின்ஸ்ட் எம்சிசி. எலெக்ஷன் கமிஷன் ஷுட் இன்டர்வீன். இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் மோடியோட சம்சாகிரி. அதனால் அவங்க இன்டர்வீன் பண்ண வேண்டிய விஷயத்தில் இன்டர்வீன் பண்ணல. ரெண்டாவது, பார்லிமெண்ட் செஷன் முடியல, நடந்துகிட்டு இருக்குது. இன்பிட்வீன் த பார்லிமெண்ட் செஷன் தான் இது வருது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் cannot interfere in the parliamentary business. ஸோ இந்தியன் டெமோக்ரஸி ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனுக்குள்ளே போகுது. இப்போ 2011 சென்சஸை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்கன்றாங்க. இந்த சென்சஸை வச்சு தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும். அதுவே முதல்ல தப்பாக இருக்குது. ரெண்டாவது, சென்சஸ் 5 வருஷம் தள்ளி போயிருக்கு. கொரோனாவை காரணம் காமிச்சு அட்லீஸ்ட் 23 பண்ணியிருக்கணும். 21 பண்ண வேண்டியதை 22 கொரோனா முடிஞ்சுது, 23 அது பண்ணிருக்கணும். 26 நீ பண்ணுற, அது ஃபிகர்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ இது அடுத்த சென்சஸ் 2031 அல்லது 2036 அந்த கேலண்டர் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. அண்டு இப்போ அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்போடு செயல்படுத்தியதுக்காக தென் மாநிலங்கள் அத்தனையும் அடி வாங்க போகுது, வட மாநிலங்கள் ஏறப்போகுது சீட்டு. அதுக்கு தான் யூனிஃபார்ம் இதுவாக 50% சராசரியாக கொடுத்துடலாம். 40 சீட் இருக்க தமிழ்நாட்டுக்கு 60, 80 சீட் இருக்க ஊபிக்கு 120ன்றாங்க. இது யானைப்படுத்தா குதிரை மாட்டேன்ற கதை. இது 80 இருக்கவனுக்கு 120 போகிறதுக்கும் 40 இருக்கவனுக்கு 60 போகிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. 800+ சீட்ஸ் வரப்போகுது. அதில் 272 விமனுக்கு போகுதுன்றாங்க. விமன் ரிசர்வேஷன் ஒரு பக்கம்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அவங்களோட லெவரேஜ் போயிடும். சவுத் இந்தியாவில் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை பிஜேபிக்கு. நீ என்ன வேணால் கத்திட்டு போடா, எனக்கு நார்தர்ன் பெல்ட் இருக்குதுன்னு போயிடுவாங்க அவங்க. பட் நீங்கள் டீலிமிட்டேஷனை மக்கள் தொகை அடிப்படையிலையும் தான் பண்ண முடியும், வேறு எப்படி பண்ண முடியும்? இது ஒரு catch-22 சுச்சுவேஷன். வட மாநிலங்கள் பீமாறு ஸ்டேட்ஸ்னு குறிப்பாக சொல்லக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்லாம் 71லேருந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுல பெரிய அளவில் தோல்வி அடைந்ததன் விளைவு அங்கே மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்னமும் வராமல் பல்கி பெருகிட்டு இருக்கு. தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளம், தமிழகம், கர்நாடகா சிறப்புற செயல்படுத்தி குரோத் ஓரியன்ட் ஸ்டேட்டாக நம்ம மாறிட்டோம். அவங்க இன்னமும் வேலை தேடி பல லட்சக்கணக்கானவங்கள் ஆண்டுதோறும் அந்த மாநிலங்கள் விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஸோ குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்புற அமல்படுத்தியதற்கான தண்டனையாக இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் எம்பி சீட்டை ஒதுக்கவும் முடியும். நீங்கள் இன்றைக்கி அன்றைக்கி 3 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதி இருந்தது, இன்றைக்கி 6 லட்சம் 7 லட்சம் 20 லட்சம் ஆயிருக்குது உங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கத்தால். ஆனால் அதே அங்கே யூபியிலலாம் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் 40 லட்சத்துக்கெல்லாம் ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. அது சாத்தியமற்றது உங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல எப்படி நீங்கள் ஹவு டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ்ன்றது தான் கொஸ்டின். இது எல்லாம் நேரம் கைகூடி வருது மோடிக்கு. நீங்கள் டீலிமிட்டேஷன் ஒரு பக்கம், விமன்ஸ் ரிசர்வேஷன் ஒரு பக்கம்னா, அப்புறம் 1 நேஷன் 1 எலெக்ஷன் கொண்டு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை உங்களுக்கு. இப்போ 29ல் அநேகமாக டீலிமிட்டேஷன், விமன் ரிசர்வேஷன், 1 நேஷன் 1 எலெக்ஷன் 3 வர வாய்ப்பு இருக்குன்றான். அப்படின்னா இப்போ எலெக்ட் ஆகிற கவர்மெண்ட் எல்லாம் 3 வருஷம் தான். இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய கவர்மெண்ட் 26ல் எலெக்ஷனில் எலெக்ட் ஆகிற எல்லா கவர்மெண்ட்டுமே they got only 3 year tenure. 29ல் 27ல் வர யூபி, உத்தரகாண்டுக்கெல்லாம் அப்போ 2 இயர்ஸ் தாங்கிற 2 இயர்ஸ் தான். அவங்களுக்கெல்லாம் 2 வருஷம் தான். பாரு, எங்கள் ஸ்டேட்டு தான் போகுதுன்னுவாங்க. ஸோ இந்தியன் ரிப்பப்ளிக்கோட ஃபேஸே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறப்போகுது. இந்திய குடியரசின் முகம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறப்போகிறது. கன்சல்டேஷன் இல்லை, ஹியூஜ் கன்சல்டேஷன் இல்லை. அவசர அவசரமாக இதை கொண்டு வர வேண்டிய அவசியமும் என்னென்னு புரியல.
எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் என்னன்னு கேட்கணும்ல. இது இந்த டிராஃப்டிங் ப்ராசஸில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டார்கள்ங்கிறதும் இல்லை, இது எப்போ டிராஃப்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டமாக இருந்தாலும் எதிர்கட்சிகளும் ஒரு பர்டிகுலர் ஓட் பர்சன்டேஜ் வாங்கிட்டு ஒரு சங்க் ஆஃப் ஓட்டை வாங்கிட்டு தான் வந்து உட்கார்றாங்க. அவங்களும் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் தான். ஏன்னா நீங்க பண்ண போகிறது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அந்த இடம் ஒன்று. எல்லா ஸ்டேட்டினுடைய இதுல வெறும் இது மட்டுமல்ல, அசம்பிளி சீட்ஸும் ஏறப்போகுது அப்படிங்கிற விஷயம். நேச்சுரலி டீலிமிட்டேஷன் வந்து நாட் ஒன்லி ஃபார் லோக்சபா பட் ஆல்சோ ஃபார் அசம்பிளிஸ். இப்போ அசம்பிளிஸில் ஏறும்போது அது மாநில கட்சிகளுக்கு எல்லாம் சாதகமாக தான் போய் முடியும். ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருக்க மாநில கட்சிகளுக்கு சாதகமாக முடியும். பெண்களோட ரிசர்வேஷன்றது வந்து 272 லோக்சபாலன்னா இப்போ இங்கே வந்து 234 தொகுதி இருக்குது, நமக்கு இது 300 தொகுதியாக மாறுதுன்னா 100 சீட் வந்து பெண்களுக்கு. அது வரவேற்கத்தக்கது, அதில் சந்தேகம் கிடையாது. பட் தேசிய அளவில் நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள டீலிமிட்டேஷன்றது வந்து கண்டிப்பாக வட இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சூழல், பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழல். இனிமேல் அவர்கள் தென்னிந்தியாவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ பாசிச பாஜகன்னு டெய்லி 300 தடவை கூட சொல்லிக்கோ, காயத்ரி ஜபம் மந்திரிக்கிற மாதிரி மந்திச்சுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எவ்வளோ வேணால் திட்டு, அட் த எண்ட் ஆஃப் த டே நான் தான் உனக்கு சோறு போட போகிறேன், உன் உரிமை என் கையில். அந்த முடிவு அவன் வந்துட்டான். ஆகவே இது ஒரு சுதந்திர இந்திய வரலாறுகளோட மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 நிகழ்வாகத்தான் இது இருக்க போகிறது, இந்த டீலிமிட்டேஷன் அண்ட் விமன் ரிசர்வேஷன். இதோட சேர்த்து 1 நேஷன் 1 எலெக்ஷன் நம்ம வந்து 2034 வரும் தான் நம்ம கனவு கண்டுகிட்டு இருந்தோம். இல்லை, 29 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாஜக அகைன் அண்ட் அகைன் இப்போ அவங்களுடைய அந்த அஜெண்டாவில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் என்னதான் சார் கையில் என்ன இருக்குது? வேறு ஒன்றுமே கிடையாது. யூசிசி மட்டும் இருக்குல்லாமா மட்டும்தான் இருக்கும். சரி, அதையும் கொண்டு வந்துட்டோன்னா அப்புறம் என்ன? எதை பேசி ஓட்டு கேட்ப? முஸ்லீமை போட்டு அடிக்க வேண்டியதான். அது ஒன்று தான் நீ செஞ்சுருக்க. அதையும் தொடர்ந்து அடிக்க முடியாது. நீ முஸ்லீம்ஸ் பாவத்தை கொட்டிக்கிறத தவிர, இஸ்லாமியர்களோட வைத்தியர்ஸில் கொட்டிக்கிறத தவிர வேறு என்ன கவர்மெண்ட் நடந்திருக்குது? மோடி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கான் இன்னைக்கு? மேற்கு வங்கத்தில் 294 சீட்டில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. இது எப்படி ஒரு கட்சியாகவே நம்ம ஏற்றுக்க முடியும்? இந்த அளவு கம்யூனல் அவுட்லுக்கில் இருக்க ஒரு பார்ட்டியை அதரிங் பண்ணி ஒரு இருக்கக்கூடிய மெஜாரிட்டிஸில் மேக்ஸிமம் நம்பரில் இருக்கக்கூடியவர்கள் ஃபஸ்ட்டு எண்ணிக்கையின்படி பாப்புலஸாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் அதர் பண்ணி அவங்கள ஏலியனேட் பண்ணுற வேலையை பொது சமூகத்தில் சிவில் சமூகத்திலே செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற இடம் இருக்கிறது. இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது அசம்பிளிக்குள்ளேயும் வரும்போது சார், அசம்பிளிஸோடைய ராட்டிஃபிகேஷன் அதில் தேவைப்படுமா? ஏன்னா அசம்பிளிஸையும் நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னும் போது த்ரூ அவுட் இந்தியா ஸ்டேட் அசம்பிளிஸ் அதை ராட்டிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குமா? சரியில்லைங்க, அது நல்ல கேள்வி. இது எனக்கு லீகல் பொசிஷன் தெரியலங்க. வி ஹவ் டு ஆஸ்க் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். என்டார்ஸ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க அந்த ஸ்டேட்ஸ். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியலங்க. இது நம்ம ஆராய வேண்டிய ஒரு விஷயம். ஆர் இஸ் திஸ் மோர் லைக் ஜம்மு காஷ்மீரை 3ஆ பிரிச்சது, எங்ககிட்ட பவர் இருக்குன்னு பிரிச்ச மாதிரி இங்கே செய்யறதுக்கான ஒரு இடமாக வருது. நாங்கள் பண்ணுறோன்னு பண்ணிட்டு உங்களுக்கு டீம்டு டு கெட் அக்சன்ட்னு போயிட்டே இருப்போம். ரேம்பேஜில் இருக்கும் மோடி கவர்மெண்ட், அதில் சந்தேகமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அட்டூழியம், மாரல் டர்பிட்யூட் இல்லாமல் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு 5 ஸ்டேட்டில். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நீ ஸ்பெஷல் செஷனை கூப்பிட்டோன்னா எவ்வளோ திமிர் இருக்கும் உங்களுக்கு, எவ்வளோ ஆணவம் இதெல்லாம். அப்பட்டமான ஜனநாயக படுகொலைங்க இது. ஒற்றைத்தன்மையை விரும்ப நிறுவுகிறார்கள். முகம் தெரியாமல் இந்தியாவின் அடையாளத்தை அழிக்க விரும்புகிறார்கள், மாற்ற விரும்புகிறார்கள். இந்துத்துவாவை தேசிய அஜெண்டாவாக கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறோம். எல்லாமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டேஞ்சரஸான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து தடுக்க முடியாதுயா. பார்லிமெண்ட்டில் போய் நீங்கள் ரெசல்யூஷன் போடுறதுலாம் எப்படி தடுப்பீங்க? காங்கிரஸ் இடபிள்யூசி கூடுறாங்க, இதெல்லாம் பிரச்சனைன்னு தெரியுது. ஆனால் ஒரு செயல் திட்டம் அவங்ககிட்ட இல்லை. காங்கிரஸ் பார்ட்டி இஸ் க்ளூலெஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இது சவுத்தினுடைய வாய்ஸை வச்சிங்கன்னா நார்த்தில் காங்கிரஸ்க்கு அடி வாங்குவோம். அந்த நார்த்தில் காங்கிரஸுக்கு அடி வாங்கும். அப்போசிஷன் பார்ட்டிஸா ஒன்னா உட்கார்ந்தாலும் பீகார்காரங்களோ அல்லது மகாராஷ்டிராவோ இல்லை மமதாவோ ஏத்தட்டுன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராகுல் காந்தியோட ஆன்டி இந்தி இம்போசிஷனே வந்து அங்கே வட இந்தியாவில் வேற மாதிரி போகுது இல்லை. ராகுல் இந்திக்கு எதிரானவர் தானே பேசுகிறாங்க. அவர் இந்திக்கு எதிரானவர் கிடையாது, இம்போசிஷன் பண்ணாதன்றாரு. இவங்க இம்போசிஷன் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து ராகுல் காந்தி இந்திக்கு எதிரானவன் பிரச்சாரம் பண்ணும்போது எவ்வளோ நாளைக்கு தான் காங்கிரஸால் தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு வந்து அவங்க ஈல்டு ஆகுறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கோம்.
இப்போ இதற்கு ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ், ஏன்னா ஏற்கனவே டீலிமிட்டேஷன் சார் இங்கே எனக்கு இதில் வேறு ஒரு கேள்வி சார், நான் அதை டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு இதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டினார். 3 ஸ்டேட்டு, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா ரெண்டும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 81 எம்பிஸ் இருக்கிறாங்க. 1/6 ஆஃப் தி லோக்சபா ஸ்ட்ரென்த் அந்தந்த ஸ்டேட்டுகளில் கன்சாலிடேட் ஆகி எலெக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஸ்பெஷல் செஷனுங்கிறதும் சரியாக இருக்குமா? ஏன்னா பல நேரங்களில் அவங்க அங்கே தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இருக்காது. நீ வந்து எலெக்ஷனிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி பார்லிமெண்ட்டை கூட்டுவோம்? யூஸ்வல் செஷனாக இருந்ததுன்னா ஓகே, அது பாட்டு நடந்துட்டு போவோம். நீ ஸ்பெஷல் செஷனை கூட்டுற, அதுக்கு எல்லாம் அப்பட்டமான ஜனநாயக படுகொலைங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏதோ நடக்குது அந்த மாதிரினா நம்மளால புரிஞ்சுக்க அப்போ புரியுது. கரெக்ட். அப்போ அது யாருமே குறை சொல்ல போகல. தட் த பீக் ஆஃப் எலெக்ஷனரிங், உச்சத்தில் இருக்கும்போது, கேம்பெயினிங் உச்சத்தில் இருக்கும்போது எப்படி நீ கூட்டுற? ஆகவே இது அவங்க முகம் தெரியாமல் இந்தியாவின் அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார்கள். அக்கார்டிங் டு எ பிளான் மோடி இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஆர்எஸ்எஸ் இஸ் ரெலிஷிங். சில வருஷங்கள் இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன், 1/3 ரிசர்வேஷன், 1 நேஷன் 1 எலெக்ஷன் வந்துன்னா ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்ட். உங்களுக்கு வந்து இடைத்தேர்தலே இருக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல் வரும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல், அசம்பிளியும் பார்லிமெண்ட்டையும் ஃபேஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸுக்கு தான் வந்து ஸ்டேட்டஸ்கோ அதான் வந்து மெயின்டைன் ஆகும். இன்னொன்று, அப்படியான ஒரு ரூலை அவங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே போய் அவங்கள இறக்குறதுங்கிறது, பிஜேபி இறக்குறதுங்கிறது அடுத்த 100 இயர்ஸ்க்கு அவங்க இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து எவாபரேட் ஆகிடுது, ஆபில்ட்ரேட் ஆகிடுது. ஸோ இது தெரியல இவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போசிஷன் ஷாம்பிள்ஸ். ஸோ விதிவிட்ட வழி தான். இப்போ மோடி அவர்கள் அந்த 75ங்கிறதெல்லாம் தாண்டி, அது எல்லாத்தையும் தாண்டி அவர் சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டுருக்கிறார். 29ல் மோடிக்கு சக்ஸஸ்ங்கிற ஒரு வாய்ஸ் வராமல் இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் அந்த வாய்ஸை ஆர்எஸ்எஸோ இல்லை மற்றவர்களோ எழுப்பாமல் இருப்பதற்காகவும் இப்படி ஒரு மசில் ஸ்ட்ரென்த்தை காட்டுவதற்காகவும் இதை செய்கிறார்னு பார்வை எடுத்து தாராளமாக அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போசிஷனே இருக்கக்கூடாதுங்க. நில் அப்போசிஷன் முக்து பாரத். த கோர் கேரக்டர் ஆஃப் த இந்தியன் ரிப்பப்ளிக், இந்திய குடியரசின் அழகிய முகம் நம்ப முடியாத அளவுக்கு சிதைக்கப்படுகிறது. ஒன்றும் பண்ண முடியல அப்போசிஷனால். ஆர்எஸ்எஸ் தரப்புக்கும் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தான் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். என்னையே 75ல 29ல வேற 85 95 வரைக்கும் இருப்பாரு. வாராது போல வந்த மாமணி மோடி அவங்களோட கோர் அஜெண்டாவை அவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அதனால் அவங்க ஒருபோதும் மோடி இழக்க விரும்ப மாட்டாங்க. அண்ட் நோ ரூல்ஸ் அப்ளை ஃபார் மோடி வில் அப்ளை ஃபார் மோடி. இந்த 75 வயசு 2 டேர்ம் 3 இந்த கதைலாம் வேணாம். எந்த ரூலும் மோடிக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா இப்படி ஒரு தெய்வீக புருஷன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டார். அவங்களோட கோர் அஜெண்டாவை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எப்படி அவங்க வந்து அவரை இழக்க விரும்புவாங்க? ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் 2 பேருக்குமான ஒர்க்கிங் பேட்டர்ன் தான் வேறு. ஆர்எஸ்எஸ் நினைக்கிற அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் இல்லாமல் அவருக்கான ஒரு பேட்டர்னில் ஒரு தனிநபர் சார்ந்ததை கொண்டு போனாலும் இலக்கு ஒன்றா தானே இருக்குங்கிற இடம் ஆர்எஸ்எஸ் கன்வின்ஸ் ஆகிறது. இலக்கு ஒன்று தான். 2வது அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு லீடர் கிடைப்பாங்கன்னு கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. 3ல் 2 ஆசிசைடு 3ல் 2 நிறைவேற்றிட்டாங்க. இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அதனால் வந்து ஃபார் தம் மோடி இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். வராது போல வந்த மாமணி. அதனால் வந்து அவங்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடும் எந்த விதமான சிக்கலும் வராது. நம்ம ஆளுங்க அரிப்பு சொரிஞ்சுக்கிறதுக்கு இதையே 20 வருஷமாக பேசி நடக்கிறானுங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சதர்ன் ஸ்டேட்ஸ் இப்போ இதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் சார்ந்து ஒரு கன்ஃபெடரேஷன் மாதிரியோ அல்லது ஒருங்கிணைப்பு அமைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கடந்த முறை இங்கே நடந்தும்போது வெவ்வேறு ப்ரொபோசல்ஸ்லாம் வைக்கப்பட்டது. நாங்கள் ஜிடிபிக்கு அவ்வளவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லை, வேணா அதாவது அந்த கிரவுண்ட்ஸை மாற்ற வேண்டி இருக்கிறது டீலிமிட்டேஷன் அப்படின்னா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ப்ரொபோசல்ஸ் எல்லாம் 25 வச்சாங்க. 30 வருஷம் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு டூ இட். நரசிம்மராவ் வாஜ்பாய் பீரியடில் சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது கன்வீனராக, அப்போ கருணாநிதி சிஎம். இப்போதைக்கு பிரச்சனை வேணாம், 25 வருஷம் தள்ளி வைட்டாங்க. இப்போ 25 வருஷம் தள்ளி வச்சுன்னா முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அது முடியாது. யூபியில் 30 லட்சம் 35 லட்சம் ஓட்டு போடக்கூடிய கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. ஒரு யூனியன் டெரிட்டரியோட ஓட்டிங்கை விட ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சியோட ஓட்டிங் அதிகம். 30 லட்சம் பேர் ஓட்டு போடுறான்னா எப்படி 30ல் ரொம்ப ஈஸியாக 35 லட்சம்லாம் போகுது. எப்படி அதை நீங்கள் வந்து அதில் 60% போல் ஆகுதுன்னா கூட 20 லட்சம் பேர் ஓட்டு போடலாம்.
20 லட்சம் பேர் ஓட்டு போடும்போது அஃப்கோர்ஸ் இவிஎம்ஸ் இருக்கு, ரிசல்ட் உடனே வந்துடுது. பட் இந்த ஸ்ட்ரெயின் ஆன் தி சிஸ்டம் எவ்வளோ? 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்றதும், இன்னொரு இடத்துல 10 லட்சம் பேருக்கு தான் ஒரு எம்பின்றதும் அது ஏற்புடையதல்ல. அது வந்து அங்கே அதிகமாக்குவதா இல்லை? ஏன்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்ஸை பைஃபர்கேட் ட்ரைஃபர்கேட் பண்ணால் அது இன்னும் பெரிய அளவுக்கு பிளட் ஷெட் ஆகலாங்கிறதுனால இந்த மாதிரி எண்ணிக்கையை ஏற்றிடலாங்கிற இடத்துக்கு போகிறாங்களா? ஏன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரு ஈக்குவல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவதற்கு இதற்கு பிறகு வாய்ப்பு இல்லை, அல்லது அது இதை விட கஷ்டமானதுங்கிற இடத்துக்கு போகிறாங்களா? எல்லா ஸ்டேட்ஸுக்குமான பார்லிமெண்ட்ரி கான்ட்ரிபியூஷனை ஈவன் ஆக்குவது அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டி இல்லாததுனால, இல்லை அது பெரிய அளவுக்கு ரிஃபார்மாக போகுமா? எல்லா ஸ்டேட்டுக்கும் சம எண்ணிக்கை அல்லது சம அளவுக்கு அதாவது அது என்ன பண்ண போறாங்கன்னு, மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகளை பிரிக்க வேண்டும் என்பதுதான் யூசுவல் கான்செப்ட் ஆஃப் டீலிமிட்டேஷன். அப்படி பிரிக்கும் போது வந்து தமிழ்நாடு கேரளாவுக்கு குறையுது, யூபிக்கு ஏறுதுன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நியூ ஃபார்முலாவை கொண்டு வர வேண்டிய அவசியம் வருது. அதில் அக்ராஸ் த போர்டு நான் ஏற்றிடுறேன், உனக்கு 50% ஏற்றிடுறேன், அவனுக்கு 50% ஏற்றிடுறேன். இது வந்து கேட்கறதுக்கு சுவையாக இருக்குது. இது வந்து ஒரு நேர்மையின் பாற்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பட் டீப்பர் பொலிட்டிக்கல் மெசேஜ் இஸ் டிஸ்டர்பிங், ஹெவிலி டிஸ்டர்பிங். இப்போ அந்த 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணது ரெண்டு சைடும் அந்த பாப்புலேஷன் ஓரளவுக்கு ஈவன் ஆகணுங்கிறதுக்கு தானே, அல்லது அங்கே பாப்புலேஷன் கண்ட்ரோலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தானே? அந்த சமத்தன்மையை அடைஞ்சிட்டோமான ஒரு கேள்வி இருக்குல்ல, வாட் வாஸ் த பர்பஸ்? அது இல்லையாங்க, நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங்கை 70s இந்திரா காந்தி கொண்டு வந்தப்போ அக்ரஸிவாக தமிழ்நாடெல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி க்ரோத் ஓரியன்டாக போனோம். உத்தரப்பிரதேசத்துலையும் அவனால் பண்ண முடியல. மதவெறி தான் நாங்கள் எல்லாத்தையும் வளர்த்துக்கின்னு இருக்குது. மதவெறியோட அடிப்படையில் தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலைமை இது பாருங்கள். எப்பயுமே ஸ்டேட் கண்டினியூ ஆகும், கவர்மெண்ட்ஸ் தான் மாறும். கண்டினியூஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் ஸ்டேட் சொன்னது தானே கேட்டாங்க அவங்க. ஆமாம், என்ன சொல்லி இந்தியன் ஸ்டேட் சொன்னதை கேட்டதுக்கான தண்டனையை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. அவனால வந்து வட இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியலையா? எவ்வளோ லட்சக்கணக்கானவங்க யூபியிலேருந்து பீகார்லேருந்து மைக்ரேட் ஆகி ஓடி வராங்க வேலை தேடி. அப்போ அந்த முதலமைச்சரும் அந்த கட்சிகளும் வெட்கி தலைகுனிய வேண்டாமா? ஸோ இதுதான் இட்ஸ் எ வெரி டைசி சிச்சுவேஷன். இவ்வளோ மொழிகள் இனங்களுக்கு மத்தியில் இந்த தேசம் ஒன்றாக இருப்பது தான் ஆச்சரியம் மொழி. அது உடஞ்ச ஆச்சரியம் இல்லை. ஏதோ ஒரு மெல்லிய இழை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாடு வரை, இந்த முனையிலேருந்து அந்த முனை வரை, உங்களுக்கு வந்து சென்னை வரை ஏதோ ஒரு மெல்லிய இழை வந்து மக்களை வந்து பிணைத்து வைத்திருக்கிறது, ஒன்றோடு ஒன்று பிணைத்து வைத்திருக்கிறது. அதை பலப்படுத்துறது தான் மீடியாவோட கட்சிகளோட வேலையாக இருக்கணும். மாறாக அதை உடைப்பதில்லை. உடைப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் அது இப்படிப்பட்ட செய்கைகள், இப்படிப்பட்ட நடவடிக்கைகள், நீங்கள் வந்து 39 சீட்டு இருக்கவனுக்கு 40-60 சீட்டு, அவனுக்கு 60 இருக்கு, 80 இருக்கவனுக்கு 120ன்னு கொண்டு போகும்போது ஒரு கட்டத்தில் அது இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக உணரப்படும். ஒரு நிறைய கேள்வி சார். பொலிட்டிக்கலி இவங்க இப்போ இதை கொண்டு வருவதன் மூலமாக எதிர்கட்சிகளுக்குள்ளும் ஒரு நார்த் சவுத் டிவைடை தெளிவாக இன்ஜினியர் பண்ணுறாரா மோடி இந்தியா பிளாக்குக்குள்ள? இந்தியா பிளாக் இருக்கான்னு தெரியல, எனக்கு என்ன அப்படிலாம் தோணல. இந்தியா சவுத் நார்த்துலாம் அவங்க பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணல. அவங்க டீலிமிட்டேஷன் பண்ணிட்டா வி ஆர் சேஃப்ன்றாங்க. இல்லை, அது நோக்கம் இல்லை. ஆனால் அவங்க சிங்கிள் வாய்ஸ்க்கு வரமாட்டாங்க, அப்போசிஷன் ஷாம்பிள்ஸ்க்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நேச்சுரலி. இப்போ இவங்க வந்து இப்போ ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, கடுமையாக எதிர்க்கிறாரு, சித்தராமையா எதிர்க்கிறாரு, பினராயி விஜயன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சந்திரபாபு நாயுடு தரப்புலேருந்து டிடிபி எம்பி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஆகாம பார்த்து தரேன்னு மோடிக்கு சொல்லிட்டாருன்னு அவங்க அவர் வித்துட்டு இருக்காரு. சந்திரபாபு நாயுடு விற்று கொண்டிருக்கிறார் மோடியிடம். இந்த பதிலை தவிர வேற எதுவும் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அமராவதி கேபிட்டலாக போட்டு பார்லிமெண்ட்ல அது பாஸ் பண்ணிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ அகைன் வந்து அந்த பொலிட்டிக்கலி ரெண்டு போலரைசேஷன் என்பது இன்றைக்கு ஜாகிரபிக்கலாகவும் நடந்திருக்கிறதுங்கிறது தான் சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. இவங்களுடைய அதாவது இவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸே அப்படி கிடையாதா? எந்த ஸ்டேட் அசம்பிளியும் நீங்கள் அங்கேருந்தே டீலிமிட்டேஷன் பிரிச்சுருவீங்க, எண்ணிக்கையை ஏற்றிடுவீங்க, அதில் எவ்வளோ விமனுக்கானதுன்னு முடிவு பண்ணிப்பீங்க. அப்போ ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கெல்லாம் என்னதான் இன்பில்ட்டாக இல்லை கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி பவர் இருக்குங்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது. அது ஒரு லார்ஜர் கொஸ்டின். பட் அதற்கு மத்தியில் வருகிற எந்த அரசுமே பதில் சொன்னதில்லைங்கிறது தான் போகிறாங்க. எல்லாரும் அதை கடந்து தான் போகிறாங்க. அதிகாரம் பரவலாகணும்னு கேட்கப்பட்டவர்கள் எல்லாம் அதிகாரத்தை குவித்தது, மையத்தில் குவித்ததே காங்கிரஸ். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் வாஸ் காங்கிரஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் பிக்கெஸ்ட் பாலிசிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். நவ் தலைகீழ ரிவர்ஸில் போகுது. இப்போ ராகுல் காந்தி பீரியடில் சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலுமே வந்து அங்கே நம்ம வந்து கருத்து கேட்கணும், பாலிசி மேக்கிங்கில் எல்லாருக்கும் இடம் இருக்கணும்னு அவங்க சொல்ல. டீசென்ட்ரலைசேஷன் காங்கிரஸோட மோட்டோவாக இன்றைக்கி மாறுது.
வேற இட்ஸ் அகேன்ஸ்ட் காங்கிரஸ் கேரக்டர், கோர் கேரக்டர். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அறிமுகப்படுத்தினதே காங்கிரஸ் தான். காலம் திரும்புது, இன்னைக்கு தலைகீழ போகுது. ஆனால் அந்த இடத்த இப்போ பிஜேபி பிடிச்சிருச்சு. காங்கிரஸாவது நெளிவு சுழிவோடு இருந்தது, கொஞ்சம் மனசாட்சி இருந்தது காங்கிரஸ்காரனுக்கு. பிஜேபிக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் அகாமடேட் ஸ்பேஸ். ஆமாம், அவங்க சுத்தமாக அதை வந்து புல்டோஸ் பண்ணி ரொம்ப வேகத்தில் கொண்டு வரல. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து. கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்தாங்க. பட் பார்ப்போம் சார், இது எதை நோக்கி நகர்கிறது. மேபி இது எலெக்ஷன்ஸை தாண்டி அதனுடைய ராமிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்க போது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.